வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜேரட்னம் நிக்சன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வீட்டுக்கு வீடு தென்னை மரம், நாடு முழுவதும் 40 லட்சம் தென்னங்கன்றுகள் நடும் திட்டம் ஜனாதிபதியால் முன்னெடுப்பு. சேதன பசலை புரட்சி திட்டம் எந்த காரணம் கொண்டும் பின்வாங்கப்பட மாட்டாது, நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச உறுதி. கோவிட்-19 கொரோனா தடுப்பூசி பெற்றவர்களுக்கு சர்வதேச ரீதியிலான டிஜிட்டல் அட்டை அமைச்சர்களான நாமல் ராஜபக்ச, பவித்ரா ஆகியோரால் அறிமுகம். தடை உத்தரவு நடைமுறையில் இருந்தாலும் மருத்துவம், நெருங்கிய உறவுகளின் இறுதி நிகழ்வுகளுக்காக மாகாண எல்லையை கடக்க முடியும், போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்வையிடலாம். 40 லட்சம் தென்னங்கன்றுகளை நடும் வீட்டுக்கு வீடு தென்னை மரம் என்ற தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் சிலாபும் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான தங்கோட்டுவ புச்சம்புல வெளிக்கட்டிய தோட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வருடாந்தம் சுமார் 2800 மில்லியன்களாக உள்ள தேங்காய் அறுவடையை இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக 3600 மில்லியன்களாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இந்த இலக்கை அடையும் நோக்குடன் நாடளாவிய ரீதியில் 40 லட்சம் தென்னங்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி திட்டத்தை பெருந்தோட்டத்துறை அமைச்சு தென்னை, கித்தூள், பனை, ரப்பர் செய்கைகளை ஊக்குவித்தல் மற்றும் அவை சார்ந்த கைத்தொழில் பண்டங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் ராஜாங்க அமைச்சு மற்றும் தென்னை பயிர் செய்கை சபை ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்றன. நீண்டகாலமாக இலங்கையின் பெயரை சர்வதேச சந்தையில் உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதற்கு தேயிலை, தென்னை, ரப்பர் ஆகிய ஏற்றுமதி பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எதிர்காலத்திலும் இந்த நிலைமையை பேணுவதற்கு தென்னை செய்கை மற்றும் அதனுடன் தொடர்புடைய உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்கு சுபிட்சத்தை நோக்கு கொள்கை பிரகடனத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மில்லியன் தென்னங்கன்றுகளை சமுர்த்தி பயனாளிகளுக்கும் 2 மில்லியன் தென்னங்கன்றுகளை நிவாரண அடிப்படையிலும் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 1 மில்லியன் தென்னங்கன்றுகளை விரும்பியவர்கள் கொள்வனவு செய்து நடுவதற்கு ஏற்ற வகையில் திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அங்குராப்பணம் செய்து வைக்கும் வகையில் வெளிக்கட்டிய தோட்டத்தில் ஜனாதிபதியின் கரங்களால் தென்னங்கன்று ஒன்று நடப்பட்டது. இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்ததாக நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய வகையில் தென்னங்கன்றுகளை நடுதல் மற்றும் கன்றுகள் விநியோகம் என்பன அனைத்து அமைச்சுக்களினாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் நடைபெறும் 40 லட்சம் தென்னை மரக்கன்றுகளை நடும் வீட்டுக்கு வீடு மரம் நடும் தேசிய வேலை திட்டத்தில் கதிர்காமத்தில் இருந்து இணைந்து கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச ஆகியோர் கதிர்காமம் புனித பூமியில் இரு தென்னை கன்றுகளை நட்டு வைத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பிரதமர் கதிர்காமம் புனித நகரின் நுழைவாயில், வாகன திரைப்படம் மற்றும் சாலை அமைப்பை துரிதமாக அபிவிருத்தி செய்யுமாறு துறைசார் தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். குறித்த கலந்துரையாடலில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரசாத் ரணவீர உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நஞ்சற்ற உணவு நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள சேதன பசலை புரட்சி திட்டம் எந்த காரணம் கொண்டும் பின்வாங்கப்பட மாட்டாது என்று நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கொள்கைக்கு அமைவான சுபிட்சத்தின் நோக்கு திட்டத்தினூடாக நாட்டில் ரசாயன பசலை பயன்பாட்டை ரத்து செய்து சேதன பசலை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டம் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மக்கள் நலன் மிக்க திட்டம் எவருக்காகவும் மாற்றப்பட மாட்டாதெனவும் அமைச்சர் பசில் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் குறித்த புதிய புரட்சிக்கு முட்டுக்கட்டைகளை போட சில தரப்பினர் முயற்சித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் ரசாயன பசலைகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் ஆயத்தமாகி வருவதாக சில இணையதளங்களில் வெளியிடப்பட்ட செய்திகளில் உண்மை இல்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதன் ஊடாக லாபமீட்டிய தரப்புகள் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச எந்த காரணம் கொண்டும் குறித்த புரட்சி திட்டம் கைவிடப்பட மாட்டாதென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
கோவிட்-19 கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்ற அனைத்து இலங்கையர்களுக்கும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி டிஜிட்டல் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப மற்றும் தொழில் முயற்சி அமைச்சர் என்கின்ற வகையில் நாமல் ராஜபக்ச ஆகியோரினால் சுகாதார அமைச்சில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதற்கமைய இந்த மாதம் ஜப்பானின் டோக்கியோவில் இடம்பெறும் ஒலிம்பிக் தொடருக்கு செல்லவுள்ள இலங்கை ஜிம்னாஸ்டிக் சங்கத்தின் செயலாளர் கபில ஜீவந்தவுக்கு முதலாவது கோவிட்-19 தடுப்பூசி டிஜிட்டல் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்போது குறித்த திட்டத்தை முன்னெடுக்க முயற்சிகளை எடுத்த இக்டா நிறுவனம் மற்றும் சுகாதார அமைச்சுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிப்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். குறித்த டிஜிட்டல் அட்டையில் தடுப்பூசி பெற்ற நபரின் பெயர், வயது, அடையாள அட்டை இலக்கம், தடுப்பூசி வழங்கப்பட்ட திகதி, பெறப்பட்ட தடுப்பூசி வகை, தொகுதி எண் ஆகிய தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இரு கோவிட்-19 தடுப்பூசி டோஸ்களையும் பெற்ற அனைத்து இலங்கையர்களுக்கும் கோவிட்-19 தடுப்பூசி டிஜிட்டல் அட்டைக்கான விண்ணப்ப படிவம் எதிர்காலத்தில் சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் இணைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பொதுமக்களின் அவசியத்தின் அடிப்படையில் குறித்த இலத்திரனியல் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் 0117966366 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை அழைத்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மறு அறிவிப்பு வரும் வரை மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடரும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருமாகிய அஜித் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாகாண எல்லைகளை கடக்க அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் மருத்துவ காரணங்களுக்காகவும் நெருங்கிய உறவினர்களின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவும் மாகாண எல்லைகளை கடக்க அனுமதிக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட 2 மில்லியன் சைனோபார்ம் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்திருக்கிறது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான 2 விமானங்களில் இந்த 2 மில்லியன் கோவிட்-19 தடுப்பூசிகளும் கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றன. இந்த தடுப்பூசிகளை கொண்டு மேல் மாகாணத்தில் 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு அண்மையில் தெரியப்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கைக்கு ஒரே தடவையில் அதிகளவான தடுப்பூசிகளை கொண்டு வரும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவென அண்மையில் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருக்கின்றார். மேலும் இன்றைய தினம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சைனோபார்ம் தடுப்பூசிகளில் 5 லட்சம் கம்பகா மாவட்டத்துக்கும் 3 லட்சம் களுத்துறை மாவட்டத்துக்கும் வழங்கப்பட இருக்கின்றன. அத்துடன் நுவரேலியா, பதுளை, மாத்தளை, அனுராதபுரம், காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் சைனோபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை நாட்டுக்கு மேலும் 2 மில்லியன் சைனோபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விரும்பினால் அரசாங்கத்தில் இருந்து விலகலாம் என தெரிவித்திருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம அவர்கள் அவ்வாறு விலகினால் அரசாங்கத்தின் கட்டமைப்பில் பாரிய மாற்றங்கள் ஏற்படாது எனவும் தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு எப்போதும் இருக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரமே எங்களுக்கு அவர்களின் ஆதரவு கிடைத்தது என தெரிவித்திருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியையே ஆதரித்தார்கள் எனவும் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அத்துடன் இதுவே உண்மை கதை என தெரிவித்திருக்கின்ற அவர் ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த ஆதரவை அங்கீகரித்து மதிக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் பொதுஜன பெரமுன சின்னத்தில் போட்டியிட்டதன் காரணமாகவே அவர்களுக்கு சில ஆசனங்கள் கிடைத்தன என தெரிவித்திருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் இல்லாதுவிட்டால் அவர்களால் 2-3 ஆசனங்களுக்கு மேல் வென்றிருக்க முடியாது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தனிக்கட்சி என்ற வகையில் அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம் எனவும் அவர்கள் அவ்வாறு முடிவெடுக்கலாம். அதேபோன்று அவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்தும் இருக்கலாம், விரும்பினால் வெளியேறலாம் என குறிப்பிட்டிருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் அதற்கு தடை எதுவும் இல்லை எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை ஸ்ரீலங்கா கட்சியைச் சேர்ந்த சிறிய எண்ணிக்கையிலானவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றமையினால் அவர்கள் வெளியேறினாலும் அது அரசாங்கத்தின் கட்டமைப்பை பாதிக்காதெனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் நிலவும் முரண்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியை சந்திக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி ஜனாதிபதி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 21ஆம் நாள் இடம்பெற இருப்பதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆளும் கட்சியின் செயற்பாடுகள் குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். அவ்வாறான பின்னணியில் இந்த சந்திப்பு இடம்பெற இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
கோவிட்-19 கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசிகளை கொள்வனவு செய்யவும் தடுப்பூசி தகவல் விநியோகம் மற்றும் கண்காணிப்பு முறைகளை மேம்படுத்தவும் இலங்கைக்கு $150 மில்லியன் கடனை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி ஒப்புதல் அளித்திருக்கிறது. வளர்ந்து வரும் உறுப்பு நாடுகளுக்கு விரைவாக மற்றும் சமமான தடுப்பூசிகளை வழங்குவதற்காக 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட 9 பில்லியன் ஆசிய பசிபிக் தடுப்பூசி அணுகல் அதனுடைய வசதியின் ஒரு பகுதியாக இந்த கடன் இலங்கைக்கு கிடைக்கிறது. கோவிட்-19 தொற்று நோய் இலங்கையின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்திருக்கிறது. இது சேவைத்துறை மற்றும் சுற்றுலாவை மிகவும் பாதித்திருக்கிறது என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மெர்சாகு அசகாவா குறிப்பிட்டிருக்கின்றார். தமது வங்கியின் இந்த உதவி லட்சக்கணக்கான இலங்கையர்களை கோவிட்-19 பாதுகாக்கவும் அரசாங்கத்தின் தடுப்பூசி திட்டத்தை வலுப்படுத்தவும் உதவும். இது தொற்று நோயை சமாளிக்கவும் நிலையான பொருளாதார மீட்சியை அடையவும் நாட்டுக்கு உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடன் சுமார் 40 லட்சம் இலங்கையர்களுக்கு நோய் தடுப்பு ஊசிகளை கொள்வனவு செய்ய உதவுவதுடன் 2023ஆம் ஆண்டுக்குள் 80% தடுப்பூசி எட்டுவதற்கு அதனை செலுத்துவதற்கான வழிவகைகளை இந்த உதவி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டை திட்டமிட்ட முறையில் திறந்து கொண்டிருக்கும் தற்போதைய சூழலில் அரசியல்வாதிகள் கோவிட்-19 கொரோனா வைரஸின் 4வது அலையை உருவாக்குவதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அதே நேரம் சுகாதார அதிகாரிகள் முன்வைத்துள்ள தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறுகின்றவர்கள் சட்டம் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து அரசியல்வாதிகளும் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்ற அவர் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டியது பொதுமக்களினும் மற்றும் பிரதிநிதிகளினும் கடமை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை தற்போதைய நிலவரம் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் சுமையை சுமக்கின்றார்கள் என தெரிவித்திருக்கின்ற அவர் நாடு திறக்கப்படும் வரை அரசியல்வாதிகள் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 1548 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகி இருக்கிறது. அவர்களில் 1515 பேர் புத்தாண்டு கொத்தணியை சேர்ந்தவர்கள் என்றும் எஞ்சிய 33 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள் என்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இதையடுத்து நாட்டில் கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதியானவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2,73,031 அதிகரித்திருக்கிறது. அத்துடன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் 26,758 அதிகரித்திருக்கிறது. இதே நேரம் 1,804 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்திருக்கின்றார்கள். இதற்கமைய குணமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2,42,839 உயர்வடைந்திருக்கிறது. நாட்டில் மேலும் 33 கோவிட்-19 கொரோனா மரணங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 33 கொரோனா மரணங்களும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதிலே 19 ஆண்களும் 14 பெண்களுமே கோவிட்-19 கொரோனா தொற்றால் மரணமடைந்திருக்கின்றார்கள். அதற்கமைய நாட்டில் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 3,497 அதிகரித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகியன நடைபெறும் நாட்கள் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் குறிப்பிட்ட நாட்களில் பரீட்சைகள் இடம்பெறாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பரீட்சைகள் தொடர்பில் மேலும் ஆராய்ந்த பின்னர் பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகள் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுடன் குறித்த பரீட்சைகள் தொடர்பில் மேலும் ஆராய்ந்ததின் பின்னர் பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகள் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னதாக 5ஆம் புலமை பரிசில் பரீட்சை அக்டோபர் 3ஆம் நாளும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை அக்டோபர் 4ஆம் நாள் முதல் 29ஆம் நாள் வரை இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலேயே குறிப்பிட்ட நாட்களில் பரீட்சைகள் இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கோவிட்-19 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள இலங்கைக்கு உதவ இருப்பதாக பிரான்ஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உரிய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி இலங்கைக்கு விஜயம் செய்ய அதிகளவான பிரான்ஸ் சுற்றுலா பயணிகள் தயாராக இருக்கின்றார்கள். அதே நேரம் சமுத்திரவியல், தொழில்நுட்பம், சேதன பசலை உற்பத்தி என்பவற்றிலும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க பிரான்ஸ் எதிர்பார்த்திருக்கிறது. அத்துடன் இலங்கையுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்த போலந்து அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நமது நாட்டின் முதலீட்டாளர்களுக்கு இலங்கை உயர்ந்தபட்ச வாய்ப்புகளை வழங்கும் என்று போலந்து அதிகாரிகள் நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். தற்போதைய நிலை சீரடைந்ததும் இலங்கைக்கு கூடுதலாக சுற்றுலா பயணிகள் வருகை தரவும் எதிர்பார்த்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
தனிமையில் வாழ்ந்த பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியமை, சட்டத்துக்கு புறம்பான வன்புணர்வு மற்றும் படுகாயம் ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 30 வயதுடைய ஒருவர் வெல்வெடித்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதுடன் பாதிக்கப்பட்ட பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வெல்வெடித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி வீடு புகுந்த 30 வயதுடைய நபர் வீட்டில் தனிமையில் வாழ்ந்த 35 வயதுடைய பெண்ணை வன்புணர்ந்திருக்கின்றார். சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பாலியல் ரீதியாக துன்புறுத்தியமை, சட்டத்துக்கு புறம்பான வன்புணர்வு, படுகாயம் ஏற்படுத்தியமை மற்றும் அத்துமீறி வீடு புகுந்தமை ஆகிய 4 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சந்தேக நபர் இன்று பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் நடவடிக்கைகளுக்காக இணையத்தின் ஊடாக விற்பனை செய்த சம்பவம் தொடர்பிலும் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வங்கி ஒன்றின் முன்னாள் முகாமையாளர் மற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேல், மத்திய, சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் வடக்கு மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படும். வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலை காரணமாக நாட்டை சூழ உள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உணரப்பட்டிருக்கிறது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடும். இதன்போது காற்றின் வேகமானது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். இதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அத்துடன் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மன்னாரிலிருந்து புத்தளம், காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக மன்னார் வரையிலான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தாதியர்கள் மற்றும் பல் மருத்துவர்களின் ஓய்வூதிய வயதை 63 ஆண்டுகளாக உயர்த்தும் வர்த்தமானி அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை பொதுச்சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் ஜனகபண்டார தென்னக்கோன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி பல் மருத்துவ நிபுணர்களுக்கான ஓய்வூதிய வயது ஏப்ரல் 5, 2021 முதல் நடைமுறைக்கு வரும். மேலும் தாதியர்களுக்கான ஓய்வூதிய வயது 2021 ஜூன் 14 முதல் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் எதிர்வரும் வாரத்தில் கோவிட்-19 கொரோனா வைரசுக்கான தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பிரசன்ன குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்பார்த்தபடி சீனாவிலிருந்து 20 லட்சம் சைனோபாம் தடுப்பூசிகள் இன்று காலை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன. இதேபோன்று மேலும் கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் மற்றொரு தொகை தடுப்பூசிகள் இந்த மாதத்தின் 3வது வாரத்தில் நாட்டுக்கு கிடைக்க இருப்பதாகவும் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் செப்டம்பர் மாதத்தை அண்மைக்கும் போது நாட்டில் 30 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் தடுப்பூசி ஏற்றும் பணியை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது. இவ்வாறு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பிரசன்ன குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் பாவிக்கப்பட்ட பெட்தூரிகை மற்றும் கார்பன் பேனைகளை சேகரித்து மீள் சுழற்சி செய்யும் புதிய வேலை திட்டம் ஒன்று சுற்றாடல் அமைச்சு முன்னெடுத்திருக்கிறது.
இவை இரண்டும் மண்ணில் ஊக்குவதற்கு சுமார் 400 வருடங்கள் எடுப்பதாக ஆய்வுகள் தெரியப்படுத்தியதை அடுத்து மேற்படி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுற்றுச்சூழலில் வீசி எறியப்படும் பத்தூரிகை மற்றும் கார்பன் பேனைகளை சேகரித்து அவற்றை மீள் சுழற்சி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. குறித்த பொருட்களை சேகரிப்பதற்கென விசேட கொள்கலன் ஒன்றையும் சுற்றாடல் அமைச்சு அறிமுகப்படுத்தி இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை வாழ் முஸ்லிம்களின் புனித ஹஜ் பெருநாள் எதிர்வரும் 21ஆம் நாள் கொண்டாடப்பட இருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு நேற்று மாலை கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது. ஆகவே துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கான தலைப்பிறை நாட்டின் எந்த பாகத்திலும் தென்படாத காரணத்தினால் 30ஆம் நாள் பூர்த்தி செய்வதாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த மாதத்தை 30ஆம் நாள் பூர்த்தி செய்வதாக தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய எதிர்வரும் 21ஆம் நாள் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்பட இருக்கிறது. சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் தூக்கில் தொங்கி தனது உயிரை மாய்த்திருக்கின்றார். கொடிகாமம் ராமாவில் பகுதியில் வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற காணியில் இரவு மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சாவகச்சேரி பிரதேச சபையின் உறுப்பினர் ராமாவில் கொடிகாமத்தைச் சேர்ந்த சி கஜேன் வயது 28 என்பவரை இவ்வாறு மரணமடைந்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை எல்லாம் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த செய்தியின் பார்வையோடு உள்ளூர் செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம்.